ஒரு 2 ஸ்ப்ரே இருக்கு. இந்த 2 ஸ்ப்ரேயுமே வந்து ஹேர் ஸ்ப்ரே தான். ஹோல்டிங் ஸ்ப்ரே, இது வந்து ஷைனிங் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரெண்ட் என்னது அப்படின்னா, இப்போ ஸ்ப்ரேல வந்து 2ஆ பிரிக்கலாம். டைப்ஸ்ன்னு பார்த்தா நிறைய இருக்கு, பிராண்ட் நிறைய இருக்கு. ஆனால் பொதுவாக 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஃப்ளெக்சிபிளான ஸ்ப்ரே, இன்னொன்று நான் ஃப்ளெக்சிபிள் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா அந்த ஸ்ப்ரேவை வந்து அடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ஹேரை வந்து நம்ம திருப்பி மாற்றலாம். நீங்கள் ஸ்டைல் மாற்றலாம், கோம் பண்ணலாம். அது வந்து ஒரு ஸ்டிக்கியாக ஆகாது, ட்ரை ஆகாது, ஷேப் வந்து கிரியேட் பண்ணாது. அதுக்கு பேர் வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்ப்ரே. இந்த ஷைன் ஸ்ப்ரே அந்த மாதிரி தான். இதை அடிச்சிங்கன்னா அந்த ஹேரோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். மேலே வந்து ஒரு மாய்ஸ்டர் மட்டும் இருக்கும், நமக்கு ஒரு ஷைனிங் ஒரு ஃபீலும் ஒரு மாய்ஸ்டர் இருக்கும். ஆனால் இது நான் ஃப்ளெக்சிபிள் ஸ்ப்ரே. அதாவது நீங்கள் இதை ஒன்ஸ் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஹேரை திருப்பி ஷேப் உங்களால் மாற்ற முடியாது. ஸ்ப்ரே அடித்த உடனேயே நீங்கள் என்ன மாதிரி ஷேப்பில் வச்சு அடிச்சிங்களோ அப்படியே அது ஹோல்ட் ஆயிரும். இது பொதுவாகவே வந்து இதோட லெவல் வந்து நம்ம 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஹோல்டிங்கே கிடையாது. ஆனால் இதுக்கு மேலே இப்போ இந்த ப்ரொஃபஷனல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஹோல்டிங் எல்லாம் ஒரு 14 to 15 அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுலேயே உங்களுக்கு இப்போ நோவா கோல்டெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து அதோட ஹோல்டிங் லெவல் வந்து 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 3, 5, 6 இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேக்குமே, அதாவது நான் ஃப்ளெக்சிபிள் ஸ்ப்ரேயில் மட்டும் வந்து நிறைய ஹோல்டிங் லெவல் வந்து வேறு வேறு இருக்குது. நீங்கள் 3 அடிச்சிங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் 5 அடிச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகும். 6 அதை விட ஃபாஸ்ட். அந்த மாதிரி அதோட லெவல் ஜாஸ்தி ஆக 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 ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகேவா?